பெயர் நாடிய கலகம் செய்யும் நாரத மகாமுனிவர். அம்மி பட்டுன்னு பொண்ணு இப்ப கலகம் பண்ணிட்டு வந்துருவியா? என்னது பட்டுன்னு பொண்ணா கலகம் பண்ணிட்டு வந்துருவியா? ஆமாப்பா. எட்டி வச்சு விட்டெல்லாம் குடிச்சவர் தான். எங்க போனாலும் கலகம் தான். எந்த சாமி டோர்ல அடிச்சு வைக்கிறேன்? என்ன சாப்பிட்டாலும் குழாயில கொச்சில ஒண்ணுமே ஒட்ட மாட்டேங்குது. எந்த டோர் அடிச்சு வாங்குறது தெரியல. நண்பா, இந்த நாரதனை பெற்றெடுத்து என்னுடைய தாய் தந்தைகள் ஆச்சாமி நாய்க்கு சண்டை நாய் செஞ்ச பொறுத்தியா சளிச்சந்தியா தாய் தந்தைகள் யார் அவர்கள் தெரியுமா? எனக்கு கண்ணாடி தாங்க மாட்டேன். யார் அவர்கள் தெரியுமா? பெற்றவளோ நம்ம நன்மையாலோ இந்த நாரதனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார் அவர்கள் தெரியுமா? உங்க அம்மா. என்னது உங்க அம்மா சாமி? எங்க அம்மா சொல்ல முடியும்? உங்க அம்மா உன்னை இவ்வளவு அழகா செலு செலு கொலை கொலை பத்தாங்களா? உங்க அம்மா. உங்க அம்மா சாமி நம்மளுக்கு என்னத்துக்கு பச்சாண்டா? என்னுடைய தாய் கல்விக்கு எல்லாம் அரசி கலைவாணி சரஸ்வதி. நம்ம களி வாங்குறீங்களா? தோரெல்லாம் போடுறது இல்லையா? களியை தானா? கலைவாணி சரஸ்வதி. சரஸ்வதி அம்மா. ஆமா. சரி சாமி. என்னுடைய தந்தை என்று இருந்தால் ஒரு தந்தை என்று வேண்டும் சாமி. உங்க அம்மா. என்னுடைய தந்தை உங்க அப்பா யார் அவர் தெரியுமா?
படைக்கும் பொறுப்பை ஏற்று பிண்டங்களை விடைக்கக்கூடிய பிரம்மதேவர் மன்னர். எத்தனை பிடிப்பா அப்படி ஒரு நாளைக்கு 10 முருக பிண்டங்கள். ஓ என்னப்பா? ஆமாப்பா. அப்ப எங்க அப்பா ஓம்ப போனானா? எங்க அம்மாட்டும் உங்க அப்பன் தான் பயப்படுத்த இருக்கிறான். இது தெரியாத நானும் கோமாளி ஏற்று போனேன்ப்பா. நண்பா, அப்படி இருந்தாலும் தந்தையார் கொடுத்த சாபம் தினந்தோறும் கலகம் செய்ய வேண்டும். ஆமா, ஒரு கலகம் செஞ்சே ஆகணும். ஆமாப்பா, உனக்கு கலகம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் பிடிக்க கூடாதுப்பா. இங்க எப்படி சொன்ன ஒரே நிமிஷத்துல பாரு ஊரு சேன பூரா கூத்தாடிங்க பூரா சக்க சாத்து கத்துறாங்க. அப்படி ஓம குத்துதான் கட்டி போட்டு வளர்த்து விடுவாங்கப்பா. வாங்கிட்டு பார்த்தா கலகம் வேணும்னு சொன்னேன். கலகம் தானே சாமி வேணும்னு சொன்னேன். கலகம்னா அப்படி இல்லப்பா. கலகம்னா அப்படி இல்ல. கல்லால் அடிச்சு கலகம் இல்ல. நாராயணன் கலகம் நன்மையை முடியும். சொல்லால் அடிச்சு. ஆமா. என்ன உள்ள பாக்குறா? நண்பா, நாளைய கலகம் எப்படி செய்வேன் தெரியுமா? தொட்டிலையா தொட்டிலையும் மாட்டிடுவேன், குழந்தையையும் கிள்ளிடுவேன். அந்த குழந்தையுடைய தாயார் வந்து கேட்டால் இந்த நாரதன் நான் தக்க பதிலையும் உரைப்பேன். பதில் சொல்லிவிடுவீங்க? ஆமா. தொட்டில ஆட்டி விட்டு குழாயை கிள்ளி விடுறது. குழந்தையை கிள்ளிடுவேன். ஆமா. சரி சரி சாமி. இப்படி உன்கிட்ட பிடிச்சது இந்த மீசதான்பா. இதா? ஆமா சாமி. என்னம்மா எங்க அம்மா 10 நேரம் பிடிக்க வச்சுட்டேன். நீச்சி இல்லாதுக்கிறீ நீ எல்லாம் என்ன கதியா ஒரு தெரியல. முக்கியமான ஒரு சமாச்சாரம் சாமி. என்னப்பா? இப்ப இவ்வளவு நேரங்கிற 7:30 தான் இருந்துச்சு. இப்ப குறைச்சிக்கிச்சு அது மட்டும் எவ்வளவு நேரம் தாங்கும்? அப்படி சூற வேஷம் போடுறவங்க நாங்களே சும்மாக்குறோம். அங்க உட்காந்துட்டு ஒரு 7:30 இருந்துச்சு. இப்ப குறைஞ்சிக்கிச்சு. தேவைப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமான் மாயவர் கொடுத்து சிவன் மாலை எடுத்து வந்தால் கலகம் கிடைக்கும். அப்படி கூட கணக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கலகம் சொல்றேன். நீ சொல்லவே வேணாம்பா. சரி சரி. ஓம் நமோ நமக, ஓம் நமோ நமக, ஓம் நமோ எதுக்கு கோயிலுக்கு
பார்த்தா பச்சல் வந்துருச்சு தெரியும். ஞானத்தில் வந்து கிணத்துலயும் வந்துருச்சு. சரி, ஞானத்துல நண்பா சரி விட பாத்துல விட. கலகம் எங்கு உள்ளது? எங்க இருக்கு? சத்தியாவது எம்ம இடத்தில் இன்றைக்கு கலகம் உள்ளது. அதை விட எங்க சாமி பூர்வெல்லாம் போவா சாமி. பாரு சாமி கோயில்ல பாரு பணத்தை அவ்வளவு போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா திருடிட்டு ஓட பாரு. கலகம் ஒரே செகண்ட்ல. நண்பா சத்தியவதி கதை புறப்படுவோம். ஆகட்டும்.